அந்தரிக்கு நமஸ்காரம். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா டெஃபினட்டா பவன் கல்யாண் வில் ஸ்வீப் த போல்ஸ். ஏன்னா அவரோட அரசியல் இமேஜை வந்து கணக்கு வச்சுக்கிட்டு சூப்பரா ஒரு கதை பண்ணியிருக்காங்க. பவன் கல்யாணுக்குன்னு ஒரு ஸ்வாக் இருக்கு. அவர் எப்படின்னா ரொம்ப நேச்சுரலா தான் இருப்பார். டேக் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர் நடிக்க மாட்டார். அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரி. அவர் நின்னா மாஸ், நடந்தா மாஸ், மீசிய முறுக்குனா மாஸ், தடிக்கு விழுந்தா மாஸ், திரும்பி பார்த்தா மாஸ். நம்ம ஹீரோஸ்லாம் என்ன பண்ணுவோம், டூப்பை கூட்டு வரணும், இல்லைன்னா இடுப்புல கயிறை கட்டி தொங்க விட்டு 100 அடியிலேயும் ஜம்ப் அடிச்சு அப்படி இப்படின்னு 10 வண்டியை பறக்க விட்டா தான் மாஸ். ஆனால் அவர் சும்மா அப்படி லைட்டாக வேட்டியை மடிச்சு கட்டினாலே மாஸ். அந்த மாஸ் தான் என்ன அப்படின்றத இன்னி வரைக்கும் தெலுங்கு சினிமாவில் கிராக்கே பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் அதை தான் என்ஜாய் பண்ணுறாங்க. பவன் சார் கஷ்டப்பட்டு அப்படியே சிரஞ்சீவி மாதிரி குனிஞ்சு நிமிந்துலாம் டான்ஸ் ஆட வேணாம், மூஞ்சில நவரசத்தை காட்ட வேணாம், கையை காலெல்லாம் ஆட்ட வேணாம், சும்மா அங்கேயும் நடந்து வந்தால் மட்டும் போதும். வீரம் பார்த்துருப்பீங்க, அந்த ரத்த கச்சை புத்த கச்சை ரொம்ப மிஸ் பண்ணேன் நான். ஃப்ரேம் டு ஃப்ரேம் ரீமேக் கிடையாது. சில இடங்களில் கதையை மாற்றிருக்காங்க, சில இடத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி ட்ராப் டவுன் ஆகுது. பட் அட் த சேம் டைம் பவன் கல்யாண் தான் ஷோல்டரிங் த என்டையர் ஃபிலிம். ஏன்னா ரொம்ப காமெடி டிபெண்டாக இல்லை, நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி ட்ராமா வித் ஆக்ஷன் ஹியர் அண்ட் தேர் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்ஃபேக்ட் வீரமே கொஞ்சம் தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு தெலுங்கு படத்தை திரும்ப தெலுங்குல ஹை பட்ஜெட்டில் ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மேசிவாக இருக்குது. செட்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸ், காஸ்டியூம்ஸ், கலர்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. குறிப்பாக வந்து பவன் கல்யாண் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், இஸ் ஆல்சோ டைரக்டட் ஃபிலிம். அவர் வந்து ஸ்டன்ட் கொரியோகிராஃபியும் பண்ணுவார், டான்ஸ் கொரியோகிராஃபியும் பண்ணுவார். ஸோ அவரோட ஸ்டன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாவா, எஃபர்ட்லெஸ்ஸாக அவருக்கு இஷ்டப்பட்ட மாதிரி தான் இருக்குது. அவரோட டைலாக் டெலிவரி வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் இருக்கும். ஃபோர்ஸெல்லாம் பேச மாட்டார், கொஞ்சம் அப்படியே சிங்க சாங் பேட்டர்னில் இருக்கும். ஸ்ருதி ஹாசன் வந்து டெஃபினட்டாக லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் சப்ஸ்டாண்டர்ட் ஃபிலிம்ஸ். பட் ஃபார் சம் ரீசன் ஏன் அவங்க வந்து தொடர்ச்சியாக இதே மாதிரியான படங்கள் பண்றாங்கன்றதான் ரஜினி சார் அரசியலுக்கு வருவாரான்றதோட பெரிய கேள்விக்குறி. இப்படிப்பட்ட கதைக்கு இந்த மாதிரியான கேமரா ஒர்க் தான் தேவைப்படும் இருக்கும்ல. சம்மந்தமே இல்லாம டிஸ்டார்ட்டடா இருக்க ஆங்கிள்ஸ்லாம், திடீர்னு ஒரு மிட் ஷாட் போகுது, அப்புறம் திடீர்னு ஒரு டைட் போகுது, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னே தெரியல. அது மட்டும் இல்லாம வீரம்ல எதெல்லாம் வந்து பயங்கர பில்டப்பா இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்துல அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே தமிழ் ஆடியன்ஸ்க்கு இதுதான் கதை அப்படின்னு பழக்கப்பட்டதுனால எக்ஸைட்டிங்கா நியூ ஃபவுண்டா எதுவுமே இல்ல கதையில. பட் எனிவேஸ் பவன் கல்யாண் fans will find creative ways to give you with this video, but I definitely missed தேவிஸ்ரீ பிரசாத். ஒரே மாதிரி பாட்டு போட்டாலும் I miss you sir.